வணக்கம். வெல்கம் பேக் டூ மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஃபிளான்ஜ் ஃபேஸ் சர்ஃபேஸ் அப்படின்னா என்ன? ஸோ ஃபிளான்ஜ்ல அது எந்த இடத்துல இருக்கு? ஸோ அந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்கும்? ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபிளான்ஜ் ஃபேஸ் சர்ஃபேஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். சரிங்களா? இப்ப நீங்க ஃபிளான்ஜ்ல உங்களுக்கு ரேஸ்ட் ஃபேஸ், ஃபிளாட் ஃபேஸ் இந்த மாரி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபேஸ தான் ஃபிளான்ஜ் ஃபேஸ் சர்ஃபேஸ் அப்படி சொல்றோம். ஸோ எந்த இடத்துல அந்த கேஸ்கெட்ட நம்ம பிளேஸ் பண்றோம். ஸோ அந்த இடம் தான் ஃபிளான்ஜ் ஃபேஸ் சர்ஃபேஸ். சரிங்களா? இப்ப இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்த ஃபிளாட் ஃபேஸ் அண்ட் ரேஸ்ட் ஃபேஸ். அந்த சர்ஃபேஸ்ல எப்படி அந்த ஃபினிஷ் இருக்கு. ஸோ அந்த ஃபேஸ்ல அந்த ஃபினிஷ எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஃபிளான்ஜ் ஃபேஸ் சர்ஃபேஸ 2 தான் பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு ஸ்மூத், சரிங்களா? இன்னொன்னு செரேட்டட். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்மூத்த பத்தி பார்ப்போம். இந்த ஸ்மூத் ஃபினிஷ் இருக்கு பாத்தீங்களா? இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த சர்ஃபேஸ் டெக்ஸ்சர்ஸ், அந்த சர்ஃபேஸோட அந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மூத்தா இருக்கும். அப்புறம் பாலிஷ்டா இருக்கும். எந்த ஒரு க்ரூவ் எதுவுமே இருக்காது. சரிங்களா? நீங்க இத பார்த்தீங்கன்னா, ரொம்ப அ ஸ்மூத்தா, ஃபைனா இருக்கும். ஸோ எந்த மாரி அப்ளிகேஷன்லாம் இந்த ஸ்மூத் ஃபினிஷ் உள்ள ஃபிளான்ஜ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஒரு சுத்தம் தேவைப்படுது, ஹை பியூரிட்டி, சரிங்களா? அதே மாரி லைக் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி. ஸோ இதுல எல்லாம் இந்த ஸ்மூத் ஃபினிஷ் உள்ள ஃபிளான்ஜ் தான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா, ஒரு கன்டாமினேஷன அவாய்ட் பண்றதுக்காக. ஸோ இந்த மாரி ஸ்மூத் ஃபினிஷ் ஃபிளான்ஜ்ல எல்லாம் எந்த மாரி கேஸ்கெட் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டாலிக் ஆர் ரப்பர் கேஸ்கெட் தான் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? இதோட அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, நார்மலா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த சானிட்டரி கண்டிஷனுக்கு இது ரொம்ப சூட்டபுளா இந்த ஸ்மூத் ஃபினிஷ் அந்த ஃபிளான்ஜ் யூஸ் பண்றாங்க. சரிங்களா? இதுல இன்னொரு பெனிஃபிட் இருக்கு. என்னன்னா, இதுல எந்த ஒரு அ உங்களுக்கு ரஃப்பான ஃபேஸ் இருக்காது. ரஃப்பான சர்ஃபேஸ் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது, உங்களுக்கு கேஸ்கெட் தேய்மானம் ஆகாது. ஸோ அந்த தேய்மானம் இதுல கம்மியா இருக்கும். சரிங்களா? இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இதுல உங்களுக்கு சர்ஃபேஸ் ரஃப்பா இருந்தா தான் கிரிப் இருக்கும். ஸோ இதுல கிரிப் அந்த அளவுக்கு இருக்காது. சரிங்களா? இந்த கேஸ்கெட் பிளேஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு கிரிப் இருக்காது. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஹை டார்க் உங்களுக்கு தேவைப்படும். அந்த போல்ட் டைட் பண்ணும்போது, சீல் பண்றதுக்கு. அதே மாரி இது ஹையர் பிரஷர் அப்ளிகேஷனுக்கு நாட் சூட்டபிள். சரிங்களா? நெக்ஸ்ட் செரேஷன் ஃபேஸ். ஸோ செரேஷன் ஃபேஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஒரு க்ரூவ் லைன்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ அது நீங்க பார்க்கும்போது கான்சென்ட்ரிக், இந்த லெஃப்ட் சைடுல இருக்கு பார்த்தீங்களா? இது கான்சென்ட்ரிக் செரேஷன். இது ஸ்பைரல் செரேஷன். சரிங்களா? இந்த செரேஷன் ஃபேஸ்ல நீங்க டூல் மார்க்க பார்க்கலாம். சரிங்களா? அது குரூ லைக் அந்த மார்க் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இப்படி அந்த செரேஷன் இருக்கும்போது, அந்த கேஸ்கெட் நல்ல கிரிப்பா உங்களுக்கு புடிச்சுக்கும். சரிங்களா? அதுதான் உங்களுக்கு பெட்டர் சீலிங்க குடுக்கும். ஏன்னா, உங்களுக்கு அந்த குரூ இருக்கனால அது ரஃப்பா இருக்கும். ஸோ ரஃப்பா இருக்கும்போது கேஸ்கெட் நீங்க பிளேஸ் பண்ணும்போது அது நல்ல கிரிப்பா புடிச்சுக்கும். சரிங்களா? இந்த செரேஷன் ஃபேஸ் டைப் அந்த ஃபிளான்ஜ் எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் பைப்பிங் சிஸ்டம். எந்த இடத்துலலாம் உங்களுக்கு ரொம்ப டைட் சீலிங் தேவைப்படுதோ, கிரிட்டிக்கல் ஏரியால எல்லாம் இந்த செரேஷன் ஃபேஸ்
உள்ள அந்த ஃபிளான்ஜ் தான் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இதில யூஸ் பண்ணக்கூடிய அந்த கேஸ்கெட் வந்து அ சாஃப்ட் கேஸ்கெட், செமி மெட்டாலிக் கேஸ்கெட் தான் வந்து யூஸ் பண்றாங்க. கம்ப்ரஸ்ட் ஃபைபர், பிடிஎஃப்இ இந்த மாரி கேஸ்கெட் தான் வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க. இதோட அட்வான்டேஜ் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெட்டர் சீலிங் குடுக்கும். உங்களுக்கு எந்த லீக்கேஜ வந்து தடுக்கும். ரொம்ப வந்து அ சீலிங் ப்ராப்பர்ட்டீஸ் வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா? எதனால அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரிக்ஷன் வந்து நல்லா இருக்கும். சரிங்களா? அந்த மூவ்மெண்ட் இருக்காது. ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த கேஸ்கெட் வந்து உங்களுக்கு வந்து ப்ளோ அவுட் ஆகாம, எப்படின்னா வந்து இப்போ வந்து ஹை பிரஷர்ல வந்து கேஸ்கெட் வந்து கிழிஞ்சிரும் சில நேரத்துக்கு. ஸோ அந்த ப்ளோ அவுட் ஆகாம, வெளில வராம அது பிரிவென்ட் பண்ணும். ஓகேங்களா? இத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட்ல இருக்கிறது கான்சென்ட்ரிக்கு அண்ட் ரைட் சைட்ல இருக்கிறது ஸ்பைரல். இதிலயே நீங்க பார்க்கலாம். ஸோ கான்சென்ட்ரிக் வந்து உங்களுக்கு சர்க்குலரா இருக்கும். சர்க்கிளா இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அ இன்சைட்ல இன்சைட்ல வந்து ஸ்மால் டயாமீட்டர்ல ஆரம்பிக்கும். அப்படியே வெளிய வரும்போது பிக்கர் டயாமீட்டரா வரும். இதுவே நீங்க ஸ்பைரல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டயாமீட்டர் ஆகாது. ஸ்பைரல் ஷேப்ல இருக்கும். ஒரே லைன்ல இருக்கும். இப்ப இங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, எண்ட் வரைக்கும் ஒரே லைன்ல இருக்கும். ஸோ இதுல வந்து லைன் இருக்காது. இதோட முடிஞ்சிரும். அந்த சர்க்கிள் ஒரே சர்க்கிளா இருக்கும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, கன்டினியூயஸ் ஒரு பாத்தா இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். கன்டினியூஸா இருக்கும். இந்த ஸ்பைரல்ல. ஓகேங்களா? அப்படிதான் நம்ம வந்து நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். கான்சென்ட்ரிக்கும், ஸ்பைரலுக்கும். ஓகேவா? இந்த இந்த இது பார்த்தீங்களா? ஸ்மூத் ஃபினிஷ் உள்ள ஃபிளான்ஜும், அதுக்கப்புறம் செரேட்டட் ஃபினிஷ் உள்ள ஃபிளான்ஜும் எந்த மாரி அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த செரேட்டட் அந்த சர்ஃபேஸ் உள்ள ஃபிளான்ஜ் வந்து ஹை டெம்பரேச்சர், ஹை பிரஷர் சிஸ்டத்துக்கு யூஸ் பண்றோம். அ இதுவே வந்து இந்த ஸ்மூத் அந்த ஃபேஸ் உள்ள ஃபிளான்ஜுக்கு வந்து எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, லோ டெம்பரேச்சர், லோ பிரஷர் சிஸ்டத்துக்கு யூஸ் பண்றோம். சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த கான்சென்ட்ரிக் சர்க்குலர் க்ரூவ் ஃபிளான்ஜஸ். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சர்க்குலர் செரேஷன் இருக்கும். ஸோ, அதோட டயாமீட்டர் வந்து இன்சைட்லேருந்து வெளியில அப்படி வரும்போது பெருசா வந்துகிட்டே இருக்கும். அதான் வந்து இங்க குடுத்துருக்காங்க. கிராஜுவலி இன்கிரீசிங் டயாமீட்டர் as move from the internal diameter of the flange to the outside diameter. அதுபோல கட்டிங் டூல் கட்டிங் டூலை வச்சு தான் அந்த செரேஷன் வந்து பண்ணுறாங்க. அதோட ஷேப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வி ஷேப்பு உங்களுக்கு வந்து 90 டிகிரி ஆங்கிள் வந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த செரேஷன் பண்ணுறாங்களா அதோட டெப்த்து 0.4 mm டெப்த் வந்து இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த செரேஷன் கான்சென்ட்ரிக் சர்க்குலர் செரேஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்து வந்து இந்த ஸ்பைரல் க்ரூவ் ஃபிளான்ஜஸ். ஸோ இதில் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களுக்கு வந்து எப்படி அந்த ஃபேஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்பைரல் செரேட்டடா இருக்கும். சரிங்களா? பார்த்தீங்களா தெரியும். இது எப்படி கிடைக்குதுன்னா, இந்த ரவுண்ட் நோஸ் கட்டிங் டூல் அது மூலியமா நம்ம வந்து இந்த ஸ்பைரல் க்ரூவ் வந்து செரேட்டட் அந்த சர்ஃபேஸ் வந்து நம்ம வந்து உருவாக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்பைரல் க்ரூவ் செரேஷன் வந்து லோ விஸ்காசிட்டி, லோ டென்சிட்டி ஃப்ளூயிட் அந்த அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா, நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கன்டினியூயஸ் பாத் வந்து இருக்கும். ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, இங்க ஆரம்பிக்குதுன்னா கன்டினியூயஸா ஒரே லைன்ல அப்படியே வந்து முடியும். ஸோ, இந்த லோ டென்சிட்டி ஃப்ளூயிட் வந்து இந்த ஸ்மால் இதுக்குள்ள வந்து அது போய் வெளியில வரும். அப்போ வந்து அந்த லீக்கிங் இஷ்யூ வந்து இருக்கும். சரிங்களா? பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ, அதனால இந்த ஸ்பைரல் க்ரூவ் செரேஷன் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த லோ விஸ்காசிட்டி ஆர் லோ டென்சிட்டி அந்த ஃப்ளூயிட் அப்ளிகேஷன்ல வந்து யூஸ் பண்றது இல்ல. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஃபினிஷிங் இருக்கு பார்த்தீங்களா? இந்த சர்ஃபேஸ் ஃபினிஷிங் அத வந்து நம்ம வந்து செக் பண்ணணும்.
அதோட ரஃப்னஸை நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஃப்னஸ் ஆவரேஜ் ஆர்ஏ. ஸோ அதை வச்சு இது பண்ணுறாங்க. அதோட யூனிட் ஆர்ஏயோட யூனிட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோ இன்ச்சு, மைக்ரோ மீட்டர்ஸ் அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. ரஃப்னஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா அரித்மெட்டிக் ஆவரேஜ் ரஃப்னஸ் ஹைட். ஸோ அதை வச்சு தான் வந்து கால்குலேட் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அந்த சர்ஃபேஸ் அந்த ஃபினிஷ் இருக்குல்ல, அதை பொறுத்து தான் வந்து அந்த சீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நல்லா இருக்கும். ஓகேங்களா? நம்ம அந்த சர்ஃபேஸ் ஃபினிஷை வந்து எப்படி செக் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சர்ஃபேஸ் ஃபினிஷ் டெஸ்டர். சரிங்களா? அதை வச்சு தான் வந்து நம்ம வந்து அந்த சர்ஃபேஸ் ஃபினிஷை வந்து செக் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹைட் கேஜில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணுறாங்க. இது வந்து நார்மல் மிஷின்லேயே வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அந்த இது இருக்கும், டைமண்ட் டிப். அதே வந்து போயிட்டு அப்படியே அப்படின்னா போயிட்டு அப்படி வரும். சரிங்களா? அப்படி வரும்போது அவங்களுக்கு வந்து சர்ஃபேஸ் ஃபினிஷை வந்து காட்டும். ஃப்ளாஞ்ச் இப்போ வந்து ஆஸ்மி செக்ஷன் பி 16.5ல சர்ஃபேஸ் ஃபினிஷ் செலக்டட் டைப் ஃப்ளாஞ்சுக்கு சர்ஃபேஸ் ஃபினிஷ் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மைக்ரோமீட்டர் டு 6.3 மைக்ரோமீட்டர் வந்து இருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆஸ்மி பி 16.5 அந்த ஸ்டாண்டர்டில் நம்ம வந்து கேஸ்கெட் யூஸ் பண்ணுவோம். அந்த கேஸ்கெட்டுக்கு அந்த ஃபிளான்ஸ் ஃபேஸ் சர்ஃபேஸோட ரஃப்னஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கலாம் அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிங் ஜாயிண்ட் அந்த டைப் ஆஃப் கேஸ்கெட்டுக்கு அதோட ஃபேஸ் அந்த ஃபிளான்ஸ் ஃபேஸ் வந்து எவ்வளோ ரஃப்னஸ் வேல்யூ இருக்கலாம் அப்படின்னா 1.6 மைக்ரோமீட்டர், அதுக்கு மேலே போகக்கூடாது. சரிங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் அந்த கேஸ்கெட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபிளான்ஸ் ஃபேஸோட ரஃப்னஸ் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 3.2 மைக்ரோமீட்டர்லேருந்து 6.3 மைக்ரோமீட்டர் வந்து இருக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து இந்த சாஃப்ட் கேஸ்கெட் பார்த்தீங்களா, அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 6.4 மைக்ரோமீட்டர் வந்து 12.5 மைக்ரோமீட்டர் வந்து அந்த வேல்யூ வந்து இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டங் அண்ட் க்ரூ அந்த மேல் அண்ட் ஃபீமேல் அந்த சர்ஃபேஸுக்கு வந்து எவ்வளோ இருக்கலாம் பார்த்தீங்கன்னா 12.5 மைக்ரோ இன்ச் இல்லைன்னா வந்து 3.2 மைக்ரோமீட்டர் மேக்ஸிமம் வந்து இருக்கலாம். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து அந்த ஃப்ளான்ஜ் ஃபேஸ் சர்ஃபேஸோட எக்ஸ்ப்ளனேஷன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாபிக் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பாய் பாய், டேக் கேர், see you, bye.